ஆலியன் என்ன இருக்குன்னு சொன்னால் ப்ரோ சிவில் கேஸ் விஎஸ் கிரிமினல் கேஸ் டிஃப்ரெண்ட் சொல்லுங்க, ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது சிவில் கேஸுக்கும் கிரிமினல் கேஸுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் சொல்லுங்க, கிளாரிட்டி இல்லாமல் இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ முதலாவது சிவில் கேஸ் அப்படின்றது தனிநபர், அதாவது 2 தனிநபர்களுக்கு இடையிலான பிரச்சனை தான் வந்து சிவில் கேஸ். இதுக்கு உதாரணங்களாக வந்து நிலம் தொடர்பான சண்டை, ஒப்பந்த மீறல், விவாகரத்து, இதை விட சொத்து பங்கீடு, இப்படியான கேஸ்கள் தான் வந்து சிவில் கேஸ்கள். இவை வந்து 2 தனிநபர்களுக்கு இடையிலான பிரச்சனை, இதைத்தான் வந்து சிவில் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு வந்து பெருசாக சிறை தண்டனை எல்லாம் இல்லை, இதுக்கு வந்து சிறை தண்டனை இல்லை, இதுக்கு வந்து பணம் கட்ட சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி அந்த உரிமையை வந்து கிடைக்க செய்வாங்க. அடுத்தது வந்து கிரிமினல் கேஸ் சொன்னா இது வந்து சமுதாயத்திற்கு எதிரான குற்றம். அதாவது நாங்க முதல் பார்த்தது சிவில் கேஸ் வந்து தனிநபர்களுக்கு இடையிலான குற்றம், இங்க வந்து கிரிமினல் கேஸ் அப்படின்றது வந்து சமுதாயத்திற்கு எதிரான குற்றம். இதுல வந்து உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னா திருட்டு, கொலை, மோசடி, லஞ்சம், இவற்றை வந்து கிரிமினல் கேஸாக கொள்ள முடியும். இதுக்கு வந்து சிறை தண்டனை கிடைக்கும், சில வேளைகளில் அபராதம் விதிப்பாங்க, சில சந்தர்ப்பங்களில் வந்து 2ம் ஒன்றா கிடைக்கும், அதாவது அபராதமும் கிடைக்கும், சிறை தண்டனையும் கிடைக்கும். இதுதான் வந்து இந்த சிவில் கேஸுக்கும் கிரிமினல் கேஸுக்கும் உள்ள வேறுபாடு. அதாவது சிவில் கேஸ் அப்படின்றது 2 தனிநபர்களுக்கு இடையிலான பிரச்சனை, தினத்தில் கிரிமினல் கேஸ் அப்படின்றது ஒரு சமுதாயத்திற்கு எதிரான பிரச்சனை.